போட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற மே 11ஆம் தேதி மாநாடு நடத்த இருக்கிறாங்க. அதனால ஈசிஆர் ஓஎம்ஆர் சாலையை மக்கள் யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்று அக்கட்சியின் தலைவரான அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பொதுமக்கள் அந்த பக்கம் வரக்கூடாது போகக்கூடாது சொல்கிறதுக்கு எந்த உரிமையும் யாருக்கும் கிடையாது. ஓகேங்களா? ஈஸியாக ஓஎம்ஆர்லாம் பொது மக்களோட ப்ராப்பர்ட்டி, கார்ப்பரேஷன். அங்கே யார் வேணால் வரலாம் போகலாம். இவங்க இந்த துக்குடா கட்சி மாநாடு நடத்துதுங்கிறதுனால அதெல்லாம் பப்ளிக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறது அயோக்கியத்தனம். ஓப்பனாக சொல்ல போச்சுன்னா ஆஸ் எ பப்ளிக் வி கேன் கோ வேர் எவர் யூ வாண்ட் ஃப்ரம் கன்னியாகுமரி டு காஷ்மீர். ஓகேங்களா? வார் த்ரெட்டனிங் அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த பகுதிக்கு போகாதுன்னு சொன்னால் ஒரு நியாயம் இருக்குது. ஏன்னா குண்டடிப்பட்டு செத்துடுவேன். இங்கே போனால் என்ன அடிப்பட போகுது? அவங்க பண்ணுற கலாட்டால் தான் அடிப்படும் மக்களுக்கு. அதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். போகலாம், மக்கள்லாம் எங்கே வேணால் போகலாம். அலோவ் பண்ணணும். கவர்மெண்ட் பாதுகாப்பு கொடுக்கணும். எதுக்கு காவல்துறை இருக்குது? தே ஹேவ் டு ப்ரொடெக்ட் பப்ளிக், இல்லையா? சிம்பிளாக இது தனிப்பட்ட முறையில் அப்பனுங்க பிள்ளைக்குள்ளே உள்ள நடக்கிற பிரச்சனை. இது பொதுமக்களுக்குள்ளே இவங்கள இன்சல்ட் படுத்திக்கிறாங்க. அப்பாவுக்கு வயசாகிட்டாரு, வர முடியல, நான் வந்துக்கிறேன், ஆனால் ஏன் சொல்கிற பற்றி நீங்கள் கேளுங்க. இதெல்லாம் ஒரு அரசியல் ட்ரெண்டா? பொது ஜனங்களுக்கு தெரியாது? அப்போ சொல்லிக்க மாட்டாங்களா? புருஷன் பொண்டாட்டி சட்டில் பிரச்சனை யாரும் தலையிடக்கூடாது. அதுமாதிரி அப்போ பிள்ளைங்க பிரச்சனைக்குள்ளே பொதுமக்கள்கிட்ட இவர் முன்னிலைப்படுத்தி சொல்கிறாரு. வயசு இருக்குது சொல்கிறாரு. ஜனங்க கேட்டுக்காது அவங்க விருப்பம். அவங்க ரிலேஷன் சொல்லுவாரன்னு தெரியலையே. சொந்தக்காரங்கள வராதிங்க, ஏன் கஷ்டப்படுத்தி வரீங்க, அப்பாவுக்கு எனக்கு கொடுக்குற பிரச்சனை நான் கூப்பிட்டாலும் சரி, அப்பா மனசாலும் சரி, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லலாம் இல்லையா? இல்லை அரசியல் டென்ட்டு தாங்க. இதெல்லாம் ஒரு நாகரிகமே கிடையாது. இதெல்லாம் பொதுமக்கள் தான் சஃபர் ஆகுறாங்க. இதெல்லாம் பர்சன்டேஜில் கணக்கு போனால் பாலிடிக்ஸில் 13, 23, 33 தெரியல. பொதுமக்கள் தான் சஃபர் ஆகுறாங்க. கடந்த 50 ஆண்டுகால தமிழக அரசியலில் சாதிகளின் ஆதிக்கம், சாதிகளின் பங்கு என்பது கொடூரமாக இருக்கிறது. ஒவ்வொரு சாதிக்காரர்களும் தங்களுடைய சாதி பெருமைகளை பேசுவதற்காக மாநாடுகள் நடத்துவது, பேரணி நடத்துவது, அதன் மூலமாக பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவது, பிற சமூக மக்களை தாக்குவது, தாங்கள் தான் இந்த நாட்டில் உயர்ந்தவர்கள் என்று தங்களை காண்பித்துக் கொள்வதற்காக அவர்கள் நடத்துகிற விழாக்களுக்கு இப்படி ஒரு தனி மனிதர் பொதுமக்கள் வரக்கூடாது என்று அச்சுறுத்தினால் அது எவ்வளவு மிகப்பெரிய ஒரு கொடிய ஒரு விஷயம். இதை வன்மையாக கண்டிக்கிறேன். பொதுமக்கள் சாலையை பயன்படுத்தக்கூடாதுன்னு அவர் சொல்லக்கூடாது. அது அது போக்குவரத்து துறை அதை பயன்படுத்துகிறாங்கல்ல. எல்லாம் மக்கள் என்ற அன்றாட போய் தானே ஆகணும். அது அவர் சொல்கிறது பரிசீலனைகளை எடுத்துக்கணும். மீண்டும் அதை திருத்தி நல்லா சொல்லலாம். மக்கள் எப்படி வராண்டான்னு எப்படி சொல்லலாம்? அவங்க அதனால் நெடுஞ்சாலைத்துறை அதுக்குன்னு அதை கவனத்தில் எடுத்துக்குவாங்க. அது தப்பாச்சு. அரசியல் மகநாடு நடத்துகிறானாக்கா அவர் தனியாக பொதுமக்களுக்கு இடைஞ்சல் பண்ணாத அளவுக்கு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல போய் அவர் மாநாடு நடத்தணும். பப்ளிக்கை போகிற இடத்துல தொல்லை பண்ணக்கூடாதுல்ல. ஏதோ 1 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம்னா பரவாயில்ல. பப்ளிக் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. ஒதுக்குப்புறமான இடத்துல 10 நாள் கூட மாநாடு நடத்து, அது இஷ்டம். வர்றட்டும், இருக்கட்டும். பப்ளிக்கை தொந்தரவு பண்ணக்கூடாது. பப்ளிக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கிறது தான் ஒரு அரசியல்வாதிக்கு நல்லது. சொசைட்டி ஜனங்களுக்கு மத்தியில் இவங்க இருக்க வேண்டிய இடத்துலையே இவங்க இருக்கிறாங்கனாக்கா அது சொர்க்கம். சொர்க்கத்தில் இவங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்கல்ல. ஜனங்க நம்ம ஃபெமிலியர் பேருக்கு, மூஞ்சி முகத்துக்கு வருவாங்கன்ற ஒரு கருத்துக்கு அனுப்பி ஜென்ரல் சைக்காலஜி தானே மேடம். வேறு என்ன நினச்சி இதை எதிர்பார்க்க முடியும், இல்லை விமர்சிக்க முடியும்? ஒரு 7-10% ஜனங்களை அவர் கேன்வாஸ் பண்ணுறாருன்னு அர்த்தம். அவர் சொல்ல வேண்டிய கடமை சொல்லிடுறாருல. அவங்க கூட்டத்துக்கு அவங்க ஜனங்க அவங்க மனசால் வரலாம் இல்லையா? அதனால் அவர் சொல்கிறது நியாயப்படுத்த முடியாது. அவங்க மனசாலுக்குள்ளே அவர் கோரிக்கை கேட்குறாரு. ஆனால் இது ரிஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்கணும். பப்ளிக்கில் இந்த மாதிரி பொது ஜனங்களுக்கு அந்த மாதிரி ஆகலை, டிராஃபிக் ஆகலை, பொது ஜனங்களுக்கு ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கலை. அது வரைக்கும் கவர்மெண்ட்டு பார்த்துட்டு தானே இருக்குது, நல்லபடியாக சேஃபாக. அது வரைக்கும் கவர்மெண்ட்டை நம்ம ஓகே தானே சொல்லலாம். சரி, இவங்க எவ்வளோ தூரத்துக்கு ஆடுறாங்கன்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்குறாங்க. அவங்களாம் அப்போ பொண்ணுக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை. அது அவங்களே என்ன சொல்கிறாங்க, முன்னாடியே எதுனாச்சும் நடக்கும், வன்முறை நடக்கலாம், தகராறு நடக்கலாம், கலவரம் நடக்கலாம், போக்குவரத்து பாதிக்கப்படலாம் என்று முன்கூட்டியே அவர்கள் இதை தவிர்ப்பதற்காக அவர்கள் செய்திருக்கலாம். இதன் மூலமாக என்ன தெரிகிறது என்று சொன்னால் ஒரு நிச்சயமாக வன்முறை நடைபெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதாக நான் கருதுகிறேன். ஆமாம், அந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கோடை விடுமுறையை கொண்டாடுவதற்கு இந்த ஈசிஆர் ஓஎம்ஆர் தான் ஒரே வழி. இதில் பொதுமக்கள் போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. இவர்கள் இந்த மே மாதத்தை தவிர்த்திருக்க வேண்டும். அரசியல் கட்சிகளோ
சாதி சங்கமோ மே மாதத்தை தவிர்த்திருக்க வேண்டும். ஏன்னால் இந்த ஏப்ரல் மே மாதங்களில் தான் வந்து ஈசிஆரை பயன்படுத்துவது அதிகம். அது பொதுமக்கள் இறங்கல் பண்ணக்கூடாது. பொதுமக்கள் இறங்கல் பண்ணால் அவருக்கு உள்ள மரியாதையும் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிப்போம். ஒரு அரசியல்வாதி பொதுமக்களுக்கு இறங்கல் பண்ணக்கூடாது. நல்லா 2 நாள் ஃபங்க்ஷன் வந்துன்னா மகாபலிபுரத்தில் உள்ளுக்குள்ளே நிறையா இடங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போய் மாநாடு 10 நாள் கூட நடத்து யாரும் வேணாம்னு சொல்லலாம். பொதுமக்கள் இறங்கல் பண்ணுற மாதிரி இருந்தாக்கா அது பெரிய கவர்மெண்ட்டை அனுமதிக்கக்கூடாது. பொதுமக்கள் அனுமதிக்காமல் எங்கே வேணாலும் நீங்கள் மாநாடு நடத்து, ஒரு வாரம் 10 நாள் கூட நடத்து யாரும் வேணாம்னு சொல்லலாம். யார் எந்த பேச்சு கேட்குறாலும் கேட்டு போட்டோம். பொதுமக்கள் ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலே அதிகமாக தொல்லை பண்ணாக்க எந்த பக்கமும் ஒத்துக்கிற மாட்டாங்க. கவர்மெண்ட் இதுக்கு அனுமதி கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லை, ஜென்ரலாக கலவரம் ஏதாவது ஆச்சுன்னா அதில் பாதிக்கிறதும் பப்ளிக் தான். எந்த பொலிட்டீஷியனும் எந்த கலவரத்துலையும் பாதிச்சதான் சரித்திரமும் கிடையாது, பதிவேடும் கிடையாது. அல்டிமேட்டாக இவங்க தான், ஜனங்க தான் அதனால் கஷ்டப்படுறாங்க. கலவரத்தில் மாட்டிட்டோ, வண்டி கிண்டி ஆக்சிடென்ட் ஆகிட்டோ, ரேஷாக ஓட்டிட்டோ, அந்த மாதிரி ஆகிறாங்க. இப்போ வரவங்க அது இது ஏதாவது சாப்பிடுவாங்க, குடிக்கிற பழக்கம் இருக்கிற எடுத்துன்னு வருவாங்க. அவங்களால ஏதாவது மக்களுக்கு பாதிப்பு வருமோங்கிறதுனால மக்களை வராத அப்படிங்கிறாங்க. அப்போ ஆமாம், இதில் ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுக்குள்ளே வந்து சொல்லியிருக்கலாம், மேபி பொது ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதில் வந்து இது சஃபர் ஆகிறாரு என் மகன், இதில் வந்து அவருக்கு இதுக்கு சம்மந்தம் தலை இல்லைன்றாரு. இப்போ தலை இல்லைன்னு போய் இவங்களுக்குள்ள பிரச்சனை தானே கொண்டுட்டு வராங்க பாலிடிக்ஸை. ஆமாம், அதுதானே இப்போ அவரும் கேன்வாஸ் பண்ணுறாரு வராதிங்கன்னு. இது இவங்களுக்குள்ளேயே முடிவு வரலையா? அப்போ பொருளுக்குள்ளேயே ஒரு யார் விட்டு கொடுத்து போகணுன்ற ஒரு காமன் செட்டியில் இல்லாமல் இருக்கிறாங்களா பாலிடிக்ஸில்? மேபி எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் மேடம். அதாவது இது எப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை, பார்த்துங்க. எந்த சூழ்நிலையில் அவர் பேசுகிறாருன்னு தெரியல. ஆனால் வந்து இதை மக்கள் செல்வதை வந்து ஆனால் அதை தடுக்கக்கூடாது. இது முக்கியமானது. அது வந்து நெடுஞ்சாலைத்துறையில் ரோட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவர் யார்? ரோட்டில் நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு. அதனால் வந்து அவர் சொன்னதுனால எதுவுமே இங்கே பலன்படாது. மக்கள் எப்போதும் போல தான் இருப்பாங்க. அதனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய தேவை கிடையாது. ஆக இது வந்து 2 விஷயங்களுக்காக இருக்கலாம். ஒன்று, நாங்கள் ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்த போகிறோம், அதில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடைபெறலாம், அதை தவிர்ப்பதற்காக கூட வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கலாம். அல்லது எங்களுடைய கூட்டம் இவ்வளோ மிகப்பெரிய கூட்டம், மக்களே நடமாட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். ஆகவே அதை நாட்டு மக்கள் குறைத்தக்கூடியவர்கள் இந்த வகையில் வரக்கூடாது. இப்போ மக்கள் எல்லாம் பேசுவாங்க, ஈசிஆர் போகக்கூடாது, ஈசிஆர் போகக்கூடாது, ஏன் போகக்கூடாது அப்படி பேசுகிறாங்களா? அதுக்காக ஒரு இதுவாக இருக்கலாம். எல்லாமே அரசியல் சித்து விளையாட்டுக்கள் தான். இதை வந்து பெருமைப்படுறதுக்கோ பாராட்டுறதுக்கோ ஒன்றும் கிடையாது. மொத்தத்தில் சாதியை ஒழிக்கணும். அது என்ன பொதுமக்களை வீட்டை விட்டு வரக்கூடாது, நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், எங்கள் கட்சியால் தான் வருவான் போவோம்னு சொல்கிறதெல்லாம் பெரிய ஜனநாயகத்தில் முறையான கிடையாது. இது தமிழ்நாடு அரசு வேடிக்கை பார்க்காது. அது மாநாடு நடத்தோன்னா ஒதுக்குப்புறமாக போய் அவர் மாநாடு நடத்த வேண்டியதான். பொதுமக்கள் வந்து போகிற இடத்துலாம் மாநாடு நடத்துறதுக்கு பொதுமக்கள் வரக்கூடாது, போகக்கூடாதுங்கிறதுக்கெல்லாம் அனுமதிலாம் கவர்மெண்ட் அனுமதிக்கக்கூடாது. ஒதுக்குப்புறமான இடத்த ஒதுக்கி கொடுத்து மாநாடு நடத்த சொல்லணும், இல்லை தடை பண்ணணும். அதை அது நியாயம் இல்லை தான். ஆனால் பட் வந்து அவங்க காவல்துறை வந்து இதை வந்துட்டு போக்குவரத்து சீர் செஞ்சால் நல்லாயிருக்கும். அவங்க வைக்கிறதா சரியாக தப்பாங்கிறத விட அதுக்கு பர்மிஷன் கொடுத்த காவல்துறை சரியாக தப்பாங்கிறது தான் யோசிக்கணும். when the cops are giving permission, then they can go ahead with the meeting. There is no issue. ஒரு செகண்ட், ஓகேங்களா? அது ஒன்றும் தப்பு கிடையாது. கவர்மெண்ட் அவங்க பர்மிஷன் கொடுக்கும்போது அவங்களுக்கு பர்மிஷன் கொடுக்குற அதே கவர்மெண்ட்டும் காவல்துறையும் அங்கே வர பப்ளிக்குக்கும் காவல் கொடுத்தா நல்லது. பிகாஸ் பப்ளிக் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அவங்கள தேர்ந்தெடுக்கிறதே பப்ளிக் தான் ஓட்டு போட்டு, ஓகேங்களா? அன்புமணியோ ஹூவர் இஸ் த பார்ட்டி, அவங்கள தேர்ந்தெடுக்கிறதே பப்ளிக்கு. அந்த பப்ளிக் அங்கே வராத நாங்கள் மாநாடு நடத்த போகிறோன்னா அது முட்டாள்தனமான காரியமாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரை, என்னோட ஒப்பீனியன்.